guys, welcome back to PKF. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த ஈவெண்ட்லாம் ஸ்பின் பண்ணலாமான்னு ஒரு ப்ரோ சொல்லியிருப்பாரு. ஸ்பின் பண்ணுங்க ப்ரோன்னு. இவரும் எங்கேயோ பார்த்த மாரி இருக்குன்னு பார்த்தா, நம்ம டூஆர் டே S6Pங்க. இவரோட யூடியூப் சேனல் நம்ம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவரும் பக்கவான வீடியோ தான் போடுறாருங்க. இவர் யூடியூப் சேனல் நல்லா டப்புன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போய் இவரோட யூடியூப் லிங்க்கை நான் கமெண்ட்ல பின் பண்ணி விடுறேங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்டா. வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 224 டைமண்ட் இருக்குது. அப்படியே நம்ம ஒரு ரேண்டம் கேரக்டர் வச்சுன்னு கிளியர் கேட்செட்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம். இருங்க, கிளியர் கேட்செட் ரெஃப்ரெஷ், கிளியர் கேட்செட் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன ஸ்பின் பண்ண போகிறோம்னா இந்த ட்ரோகனுக்கு தான். இந்த ட்ரோகனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 டோக்கன் கொடுத்துருந்தாங்க ஸ்பின் பண்ணுறதுக்கு. நான் வாங்க இந்த 5 டோக்கனை வச்சு இந்த கன்னில் ஸ்பின் பண்ணால் கிடைக்குமா? இது பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஐஜி பிடிக்கிறதுக்கு இந்த பாம் இப்படி போட்டால் இப்படி தங்க வெடிக்குது. நல்லா இருக்குது. இது எடுக்க முடியுமா தெரியலையே. வாங்க நம்ம ஸ்பின் பண்ண போகலாம். ஃபஸ்ட்டு 5 ஸ்பின் கட கடன்னு ஐத்துட்டு ஸ்பின் பண்ணால் ஒன்று 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 என்னடா இது ஃபுல்லாக ஒன்றாவே தெரியுங்க. ஃபஸ்ட்டு 19 டைமண்ட் கேட்குறாங்க 5 ஸ்பின்னுக்கு. கடவுளே கண்ணுக்கு துண்ணும். ஸ்பின் பண்ணுவாங்க. ஒரு ஸ்பின்னை போட்டாச்சு. என்னடா இது ஒரு 10 டோக்கன், அதுக்கப்புறம் ஒரு டோக்கன் கொடுத்துருங்க. சரி, இன்னொரு ஸ்பின் போடுவோம். கச்சிருமா பாவி. இதுலேயும் ஒன்றா குத்தி ஏமாத்துறீங்களேடா. ஒரு ஸ்பின் பார்த்தீங்கன்னா 5 டைமண்ட் அந்த ஸ்பின்னை போட்டு விடுவோம். ஒன்றுமே கிடையாதுங்க. சரி, அடுத்தது கீழே ஒரு ஈவெண்ட் இருக்குங்க. இந்த பண்டிலில் இந்த எனக்கு எல்லோ கலர் பண்டில் தாங்க பிடிச்சிருக்கு. வாங்க ஃபஸ்ட்டு ஒரு 19 டேய் என்ன ஏதாவது ஒரு பண்டில் கிடச்சிருக்கு. டே ரெட் கலர் பண்டில் கொடுத்துட்டானுங்க. பரவாயில்ல, ஏதாச்சும் கொடுத்தானுங்களே. இன்னொரு 19 டைமண்ட் ஸ்பின்னை போடுவாங்க. என்ன கிடையாது, இந்த கோல்டன் பண்டில் கிடச்சிருமா? டே என்னடா இதுலேயும் ஒன்றா கொடுத்து ஏமாத்துறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 டைமண்டுக்கு ஒரு ஸ்பின் அதை போட்டோம். இப்போ இன்னொரு ஸ்பின்னை போடுவோம். வாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் இருக்குதுங்க. இன்னொரு 5 ஸ்பின் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் போது அந்த பண்டில். பரவாயில்ல, திருப்பி வாங்க இதிலே போடுவோம். இதில் இன்னொரு ஸ்பின் இருக்குது. போட்டோம். ஒன்றுமே கொடுக்கல. சேர் அமௌண்ட்டில் எதனா கொடுங்கடாடி, இதையாச்சும் எதனா கொடுங்கடாடி. ப்ளீஸ்ரா. ஃபஸ்ட்டு 39 டைமண்டுங்க இது ஸ்பின்னு. என்ன கிடைக்கும் கிடச்சிருமா? என்னடா இது வெளியே இருக்குது. இதுலேயும் நம்மளை ஏமாற்றிட்டானுங்க எல்லாம் ஒரு டோக்கன். சரி பரவாயில்ல, இதில் தான் ஏமாற்றிட்டாங்க. திருப்பி போய் டோக்கன் ஸ்பின் பண்ண போகிறோம். வாங்க 39 டைமண்ட் ஸ்பின் பண்ண என்ன கிடைக்கும். டே இதுலேயும் ஒன்றாவே கொடுக்காதீங்களா. இதுலேயும் ஒன்று தாங்க கொடுக்குறானுங்க. என்ன பண்ணுறது, அவள் தானே. இன்னும் லாஸ்ட்டு ஸ்பின்னு. இதுலையாச்சும் கிடைக்குமா? எதுவுமே கிடைக்கலங்க. என்ன பண்ணுறது, நம்ம லக்கவல் தான். அந்த பண்டில் மட்டும் எடுத்துன்னு போக சொல்கிறானுங்க போல இது. இருங்க, என்கிட்ட நான் டாப்அப் பண்ணும்போது இதுவும் கிடச்சிது டைமண்ட் ராயல் டோக்கன். இருங்க அது ஸ்பின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பண்டில் பார்த்துடலாம். வாங்க டைமண்ட் ராயல் எங்கே டேய் இந்த ஈவெண்ட் இருக்கா? தெரிஞ்சிருந்தா இதுக்கே ஸ்பின் பண்ணியிருப்பேன்டா. இந்த இருக்குங்க ஃபஸ்ட்டு ஸ்பின்னு. டே ஆட்டா பாவி, ஃபஸ்ட்டு ஸ்பின்னு கங்க்ராச்சுலேஷன் கொடுத்து இந்த கன் ஸ்கினை கொடுத்துட்டானுங்க. இந்த கன்னை கொடுத்ததுக்கு அந்த ட்ரோகனையாச்சும் கொடுத்துருக்கலாம்டா. இன்னும் 3 ஸ்பின் இருக்குது. இதில் எதுவுமே கிடைக்கல. இன்னொரு ஸ்பின்னு ஏதோ கடிச்சிருக்கு போலுக்குதே. ஆடா பாவி, டேஸு கன்று கொடுத்துட்டு ஏமாத்துறீங்களாடா. இன்னொரு ஸ்பின்னு. இதுலேயும் ஒன்றும் கொடுக்கலங்க. நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? வேறு எதுவுமே இல்லைங்க. டைமண்ட் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இந்த ட்ரோகனை ஸ்பின் பண்ணியிருக்கலாம். எதுவுமே கொடுக்க மாட்டேங்க. எப்படி இருந்தாலும் இந்த சேரை மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. ஆனால் இது எடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் எடுக்க முடியல. சரி போய் அந்த ஒரு எமௌண்ட்டை போடுவோங்கட்டா. அந்த பீரியட்டுக்கு அந்த பண்டில் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இந்த பண்டில் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கா இல்லையேன்னு சொல்லுங்கள். நம்ம ஒரு எமௌண்ட்டு போடுவோங்க, ஒரு ரோஸ் எமௌண்ட். இந்த எமௌண்ட்டுக்கு இதுக்கும் பக்காவாக இருக்குங்க. நான் டாப்அப் பண்ணும்போது இந்த பேக் ஸ்கின்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கன் ஸ்கின் கொடுத்தாங்க. என்ன கன்னு, இருங்க போய் பார்ப்போம். வாங்க அந்த கன் ஸ்கின் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு SMGயில் தான் அது இருந்துச்சு. இல்லை AWMா? இல்லை விக்டர் கொடுத்தானுங்க, இந்த கோல்டன் விக்டர். ஃபஸ்ட்டு நான் விக்டர் எடுத்து ஐட்டியே பிடிக்க மாட்டேன். எனக்கு தெரியும், இந்த விக்டரை கொடுத்துட்டானுங்க. பரவாயில்ல, இந்த கையில் வச்சுருந்துட்டு இந்த பண்டிலோட இந்த கன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. எல்லாருக்கும் முக்கியமாக சொல்லிக்கிறேன், நம்ம சேனலையும் டூஆர் டே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிலர் கேட்டிருந்தீங்க ப்ரோ எப்படி இந்தோனேஷியா சர்வரில் ஐடி ஓப்பன் பண்ணுறது. நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. நான் முக்கியமாக நம்ம சேனலே டூஆர் டே சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. பாய் காய்ஸ்.